நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாசுவா டிவி அவனருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி மூலியம் உங்களுக்கு சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். அல்வமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியை நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பாருங்கள், யோவான் சொல்கிறாரு, என்னத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீரோ, பூமியில் எதற்காக என்ன காரியங்களை நிறைவேற்றுறதுக்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் யோவான் தெரிந்து கொள்ளப்பட போய் தான் அந்த மத்திய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. விரியன் பாம்பு கொட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இதுக்கு நான் கடைசி காலத்தில் நம்ம என்ன செஞ்சு வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலம் எழுப்புவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்க போய் தான் இந்த கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக, கடைசி கால தேவன் மகிமையை வெளியரங்க பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்திருக்கார். அதான் தெளிவாக சொல்கிறாரு, என் நாம மகிமைக்கே உன்னை தெரிந்திருக்கிறேன், என் நாம பிரஸ்தாபத்துக்கே உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. எதற்காக முன்குறித்திருக்கிறான்னா, அந்த தெய்வ திட்டத்தை பூமியில் நிறைவேற்றணும் ஒரு மனுஷன் வேணும். அது நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை நாங்களாக கூட இருக்கலாம். ஆண்டவர் ஏதாவது ஒரு மனுஷன் வேணும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்துறதுக்கு மோசையை தெரிந்து கொண்டது போல தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுக்கிறார், அந்த கடைசி கால அழைப்புக்காக, இந்த கடைசி கால ஓட்டத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக, கடைசி கால தேவ நோக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறார், தெரிந்திருக்கிறாரு. இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, இந்த கடைசி கால வருகைக்காக கர்த்தர் என்ன செய்றார், நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அதான் சொல்லுது, வேதம் சொல்லப்படுகிறது, நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி காவலனா இருந்து சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்தப்படுத்துகிற காலம், இந்த பூமியில் ஒவ்வொரு ஜனத்தையும் சுவிசேஷம் அறிவிச்சு, தீர்க்க தரிசனம் பறிச்சு, கட்டுண்டர்களை காவலந்து விடுதலையாக்கி, மூங்களை முறிச்சு, சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்கி, சேனைகளின் கர்த்தர் மகிமைப்படும்படி என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கனமான ஓட்டத்துக்காக என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நம்மளை என்ன நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறாருன்னா, அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன். தேவ திட்டத்துக்காக என்ன செய்யுங்க, முன்குறித்திருக்கிறேன். தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், முன்குறித்திருக்கிறார். அதான் சொல்றவங்க தெளிவாக சொல்றாரு பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். யோவான் சொல்கிறாரு, எனக்கு நியமித்த கிரியைகளை நான் நிச்சயம் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக செய்திருக்கிறார்னா, கர்த்தர் என்ன எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் யோவானை தெரிந்து கொண்டது போது தான் ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் என்ன செய்கிறார், தெரிந்திருக்கிறாரு. அதான் சொல்லுவோம், ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாகவும் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக, கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒரு மனுஷன் வேணும். அது நீங்களாக கூட இருக்கலாம். ஆண்டவர் அதனால தான் நினைச்சாரு, இன்னைக்கு காணொலி மூலியம் பேசுறாரு, இன்னைக்கு யூடியூப் மூலியம் பேசிட்டே இருக்கிறாரு, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்ல, நாணியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் முடங்கி கொண்டு இருக்கிற வீட்டுக்குள்ள நம்மளெல்லாம் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாரா, நம்மளெல்லாம் தேவ திட்டத்துக்கு பயன்படுத்துவாரா, நம்மளெல்லாம் ஆண்டவர் நம்மளாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. அதான் சொல்கிறார், நாணியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்திருக்க. ஒன்றுமே தேவையில்லை அவருக்கு, நீங்கள் சும்மா வந்து நின்னா போதும். அவர் பயன்படுத்த போகிறாரு, அவர் திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். தேசத்தில் அவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. கடைசி கால இந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கோ, நான் இருக்கிறவராகவே இருக்குன்னு சொல்லி மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல, இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மளோட மகிமைப்படுறதுக்கு தான் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறாரு. அந்த அவுக்குள்ளே சொல்லப்படுது பாருங்க, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்காது, தாமதிக்காத
தாமதிச்சால் அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக விளங்குன்னு சொல்லப்படுகிறது. அந்த தரிசனத்தை அவங்க கிட்ட சொல்கிறார், எழுதி வைன்னு சொல்கிறார். கடந்தோடுகிற வாசிக்கும்படி தீர்க்கமாக பலகையில் எழுதுன்னு சொல்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தரிசனத்தை வைத்திருக்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னுடைய திட்டங்களை, என்னுடைய நோக்கங்களை, என்னுடைய தீர்மானத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவங்க கிட்ட பேசியிருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் வெந்த திண்டு விதி வந்தால் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா நினைக்கிறோமா? நம்ம அந்த வாழ்க்கையில் வாழ்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கலாமா? நம்ம நினைக்கிறோம் ஜலத்திலையும் ஆவிலையும் பரமாத்மா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது வேதம். அது சொல்ல வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்லப்படுகிறது. இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்மளை குத்தும், நேராக போனால் தான் நம்மளை குத்தாது. அதான் இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய வேதம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார்? பரிதவித்து கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்காக யார் போவா, என் திட்டத்தை யார் நிறைவேற்றுவா, என் காரியங்களை யார் வாய்க்க பண்ணுவா, அவர் என்ன செய்ய முடியாது. அந்த பூமியில் அவர் ஆண்டவரோட கிரியைகளை நடப்பிக்க முடியல. பாவமும் அக்கிரமும் மீறுதலும் என்ன செய்து பெருகி கிடக்கிறதுனால தான் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் இல்லை, தேசத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லை, தீட்டா இருக்கிறதுனால தான் ஆவியானவர் நம்மளுக்கு வெளிப்பட முடிய மாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்றார்? உங்களை என்ன செய்றாரு? அவங்களை சிறப்படுத்தி சீர்படுத்தி செயல்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. வேதத்தில் தெளிவாக சொல்லுவோம், போரடிக்கிற கருவியா வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். எதற்காக? இந்த ஜனத்தை போரடிச்சு நல்ல பதர்களை எடுத்து அவருக்காக பிரயோஜனமான பாத்திரமா மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. அன்னைக்கு பலிபீடத்துக்கு முன்னால மோசே நின்று ஆண்டவர் சமூகத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி இஸ்ரவேல் ஜனத்திட்ட பேசும்போது எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி அந்த ஜனத்துக்கு சொல்லும்போது கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை மூடிட்டுன்னு சொல்லி வேதம் வாசிக்கப்படுகிறோம். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி நீங்க எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தீங்களோ அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் முன்குறித்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்தில் இன்னைக்கு அநேக சாட்சிகளை பார்க்கிறோம், அநேக தரிசனத்தை பார்க்கிறோம், அநேக என்ன செய்யறோம், இவங்கெல்லாம் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்க முடியாத அளவு கூட என்ன செய்றாரு? யாருமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரத்தை எடுத்து கொண்டு வராரு. யாரு கையில பாட்டில் இருந்துச்சோ, யாரு கையில என்ன செஞ்சு கஞ்சா இருந்துச்சோ, யாரு கையில குடிப்பழக்கம் இருந்துச்சோ, யாரு கையில விபச்சாரம் இருந்துச்சோ, அப்படிப்பட்ட மனுஷர்களை கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி வெளிப்பட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாரு. இன்னைக்கு என்ன செய்றாங்க? தேம்பி தேம்பி எழுதுறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு தொட்டைகளை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால தொட்டிருக்கலாம்ல, அதே வாழ்க்கையை நான் இருந்திருக்கிற அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்திலிருந்து அழுதுட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னால தொட்டது இன்னைக்கு எவ்வளவு ஊழியத்தை செஞ்சிருப்போம் அப்படி சொல்லி பரிதவிச்சிற காலம் உண்டு. ஆண்டவர் பாருங்க கடைசி காலத்துக்காக, கடைசி நோக்கத்துக்காக என்ன செஞ்சுக்கிறாரு? உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? முன்குறித்திருக்கிறார். சும்மா இல்லை, நம்மளை தொடலை. தாயின் கருவில் உருவாது இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க? மரித்து போறதுக்கு பாக்கி அந்த பூமியில் கூட கால் வைக்க முடியல. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் கற்பத்திலே மரித்து போயிருக்கு. அதே மாதிரி 5 வயசில் 6 வயசில் 10 வயசில் 12 வயசில் மரித்து போயிருக்கு. இன்றைக்கி நமக்கு ஜீவ பலத்தோடு நம்மளை வைத்திருக்கிறான்னா எதற்காக வைத்திருக்கிறோம்? அந்த கடைசி கால அபிஷேகத்துக்காக. அவர் முன்னால் வலது வருஷத்தில் அமர பண்ணி என்னுடைய குமாரத்தின்னு சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்றைக்கி ஜீவனோடு என்ன செய்ய வைத்திருக்கிறாரு. நம்மளை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு திட்டம் இருக்கோ இல்லையா தெரியாது, உலக பிரகாரமான திட்டம் இருக்கும். அவருக்குள்ள திட்டம் என்ன செய்ய? பல்லவராட்சியத்தை குறித்து, தேவனுடைய திட்டம் பல்லவராட்சியத்தை குறித்து, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற திட்டத்தை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை என்ன செய்கிறாரு? முன்குறித்து இருக்கிறார். கடைசி காலம் அந்த அபிஷேகத்து வல்லமை ஒவ்வொரு மேலுமே பற்றி எரியறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை துறந்த பாத்திரமா என்ன செய்கிறார்? இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற காலம் இல்லை, எழும்பி பிரகாசிக்கிற காலம். அதான் சொல்றாரு, சியோனே சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு என்ன செய்யும்? வல்லமையை தரித்துக்கொண்டு தேசத்தில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கர்த்தர் இருக்கிறாரே இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு பார்வோனுக்கு முன்னால் யுத்தத்துக்கு போய் நிற்கும் போது மோசையோட கோலில் இருக்க பாம்பு என்ன செய்ய? அவங்களுக்குள்ளே இருக்கிற பாம்பெல்லாம் விழுங்க ஆரம்பிச்சு. அதே போல தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய வல்லமையை நம்மளிருந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் பலத்த காரியங்கள் என்ன செய்கிறாரு? நம்மளோட பலப்படுத்துகிறதுக்கு தான் கர்த்தர் இந்த எழுப்புதல் மூலியம் நன்றி செய்கிறாரு. நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்மளோட அசைவாடி கொண்டே இருக்கிறாரு. சும்மா இல்லை, எனக்கு தரிசனம் இல்லை, எனக்கு தேவ திட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மூலியம் என்ன செய்கிறாரு? யூடியூப் மூலியம் பேசுகிறாரு. இன்னைக்கு எவ்வளவு மூலியம் பேசிட்டு இருக்காரு, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் பூமியில் எவன் கால் வைக்கிறான் அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த தேவ சித்தம் என்ன செய்ய? வெளிப்படுறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அவருடைய சித்தம் வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு? முன்குறித்து என்ன செஞ்சுக்கிறாரு? தேவ திட்டத்துக்காகத்தான் என்ன செய்கிறாரு? முன்குறித்து வைத்திருக்கிறாரு. அவர் சாதாரணமான அல்ல, அவருக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு தான், அவர் இந்த தேசத்துக்குள்ள பலத்தான காரியங்களை செய்யறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறார்? முன்குறிக்க போய் தான் அவர் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம்.
பாருங்க, பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போடாருன்னு, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டே அப்படி சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போட யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயுக்கு தெளிவாக எழுதுறாரு. நல்ல போராட்டத்தை போராடுனே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, என்ன சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இந்த முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி வருவார், கத்த அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவாய், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலுக்கும் விரும்புகிறவருக்கு யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரசன்னமாகிறதுக்கு நம்ம எந்த இடத்துல போய் ஜெபிக்கிறோமோ, எந்த இடத்துல அவர் வல்லமையை வெளிப்படுத்துகிறோமோ, எந்த இடத்துல அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தான். பிரசன்னமாகிறவர்களுக்கு என்ன செய்றாரு? அவருடைய நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. அவருக்காக தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கும், அவருக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும், அவருக்காக பாடுகளை படுறதுக்கும், அவருக்காக வேதனைப்படுறதுக்கும், அவருக்காக சஞ்சலப்படுறதுக்கும், அவருக்காக வேதனைப்படுறதுக்கும் ஆண்டவர் உங்களை என்ன முன்குறித்திருக்கிறாரு. பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவாக எழுதுறாரு, எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறேன், எவ்வளவோ வேதனைப்பட்டிருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், அவருக்காக நான் லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்றாரு பவுல். இதுக்காக லாபமானது நஷ்டம் என்று இன்னைக்கு என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போவோம், இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போவோம், ஐயோ ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு வரவா, இன்னைக்கு 100 நாள் சம்பளத்தை விட்டுட்டு வந்துடுவா, ஐயோ விட்டுட்டு வந்துட்டா நாளைக்கு பொழப்புக்கு என்ன செய்ய, அப்படிதான் என்ன செய்யறோம்? நாளைய குறித்து ஏன் கவலைப்படுறேன்னு சொல்றாரு ஏசப்பா. அவர் தெளிவாக சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊர்க்கிறதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்ப்பதும் இல்லை, அதோட ஒன்று விசேஷமா வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாளை எதுக்கு கவலைப்படுறீங்க? அவருக்காக நம்ம இறங்கி அவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்ம எதை இழக்கிறோமோ அதை 100 அத்தனையாக தருவேன்னு சொல்றாரு. அவர் வாக்கு பண்ணின தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பார்க்குறேன், என் ஊழியத்தின் பாதையில் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பார்க்குறேன். அவரை மாதிரி நல்ல தெய்வம் யாருமே இல்லை. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு வந்துட்டேன், எனக்கு நன்மைகளை செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பரிதவிக்கிற நேரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வலதுகையை பிடித்து சொன்னார், என் ஊழியத்தை செய்வியா, இந்த கனமான ஊழியத்தை செய்வியா? கத்த சொல்கிறாரு, கனமான ஊழியத்தை செய்வியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை அழைத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை, மறித்து போகிறவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர்லாம் கைவிட்ட பற்றியில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரு. என் வாழ்க்கையில் நான் நடக்கிறத பார்க்குற அந்த ஊழியத்தின் பாதை ஆண்டவர் அதே போல தான் உங்களை கொண்டு செய்கிறதுக்கு. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன மரண படுக்கையில் இருக்கிறாங்க. யார் நமக்காக ஜெபம் பண்ண முடியும்? யார் நமக்காக ஆறுதல் சொல்ல முடியும்? யார் நம்மளை வைக்கக்கூடும் சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்க எந்த தெய்வம் உண்மையுள்ள கடவுள் இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பரிதவித்துக் கொண்டிருக்குது. ஒவ்வொரு படுக்கையிலையோ ஒவ்வொரு நித்திரையிலையும் உட்கார்ந்து என்ன செய்து பரிதவித்துக் கொண்டு, ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன், இதற்காக எனக்கு இந்த வேதனை, எதற்காக இந்த பாடுகள் சொல்லி பரிதவிக்கிற ஜனங்களை அநேகத்தை பார்க்கிறோம் பட்டணத்துக்குள்ள. அந்த அதான் சொல்றாரு, எழும்பி பட்டணத்துக்குள்ள போ, அநேக ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக ஒன்று தெரிந்திருக்கன்னு சொல்கிறாரு. நீ சாதாரணமான ஆள்னு சொல்கிறாரு. கர்த்தர் நம்மளை முன்குறிக்க போய் தான் இன்னைக்கு பலிபீடத்துக்கு முன்னால மோசே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பற்றி இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி சொன்னாரு. இன்னைக்கு புறப்படலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம்? பலி செலுத்தலாம், இன்னைக்கு துதி பலி செலுத்தலாம், இன்னைக்கு நன்றி பலி செலுத்தலாம்னு சொல்லி ஆண்டவர் பேச பேச அந்த ஊழியக்காரன் ஜனத்துக்கு வெளிப்படுத்தினா அதே போலதான் இன்னைக்கு உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு மோசைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை முன்குறிக்க மோசையை அபிஷேகம் பண்ணது உண்மைனா, மோசையை தெரிந்து கொண்டது உண்மைனா, உங்களை என்னை இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஜாசுவா டிவியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்ட உண்மை. அந்த நீங்க உண்மையுள்ள பாத்திரங்க போய் தான் இந்த செய்தி உங்களை நோக்கி வருது. நீங்க உண்மையுள்ள பாத்திரங்க போய் தான், நீங்க முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்க போய் தான் இந்த செய்தி உங்களை நோக்கி வருது. அதே மாதிரி உங்களுக்கு தேவ திட்டத்துக்கு முன்குறிக்க போய் தான், இந்த தேவ திட்டத்துக்கு முன்குறிக்க போய் தான் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இந்த வார்த்தை ஒழிக்குதுன்னா கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு, ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு. சும்மா ஒன்றும் தெரிந்திருக்கல, அவர் தெரிந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதான் சொல்றாரு, ஆண்டவர் கடைசி காலத்துக்காக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறாரு. இன்னைக்கும் பரிதவிக்கிறாரு. அவர் சமூகத்தில் உட்கார்ந்த உடனே கேட்கிறாரு, இந்த சூழியம் போதாது, இன்னும் அதிகமாக ஓடு, தளர்ந்து போய் உட்காந்து அவ்வளோதான், பலனற்று போய் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ஓடு, இது போதாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பவுலே இது போதாதுன்னு சொல்கிறாரு, நீ எழும்பி போ பட்டணத்துக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு. இனி ஊழியம் அநேக ஊழியம் இருக்குது. ஆண்டவர் என்ன கடைசி கால அந்த அபிஷேகத்துக்காக, கடைசி கால தெய்வ திட்டத்துக்காக கத்த சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள். அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு யோவானை முன்குறித்தது போல, பேதுருவை முன்குறித்தது போல, பேதுரு பிரசங்கம் பண்ண அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டாங்க. அதே அனுபவத்துக்குள்ள, அதே ஆதி அப்போஸ்தலத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போலதான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுறதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த தேவ திட்ட கடைசி கால தேவ திட்டத்துக்காக, கடைசி கால அழைப்புக்காக, கடைசி கால முன்குறிப்பதற்காக, கடைசி கால ஓட்டத்துக்காக உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டம் அந்த தேசத்துக்குள்ள வெளிப்பட போகுது. அதான் சொல்ற
சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு, நம்ம எத்தனையோ நாட்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிற அனுபவம் இருக்கணும். கட்டுண்டர்களை காவலந்து விடுதலையாக்குற ஒரு அனுபவம் இருக்கணும். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களை விடுதலையாக்குற ஒரு அனுபவம் இருக்கணும். பிசாசுகளை துரத்துற ஒரு அனுபவம் இருக்கணும். நமக்குள்ள அந்த அனுபவம் இருக்கிறா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அந்த அனுபவம் நமக்குள்ள இல்லையே, அப்ப இன்னும் நம்ம ரட்சிக்கப்படல. ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அன்னைக்கு நம்ம ஞானஸ்நான தொட்டியில் இறங்கும் போது, நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்றோம், ஐயர்கிட்ட என்ன சொல்றோம், அதே போல தான் ஐயர்கிட்ட வாக்கு பண்றோம். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேன், அவருடைய சொந்த குமாரனை மாற்றிட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் எழுதுகிறேன்னு சொல்றோம். அதே போல தான் அவருக்காக நான் வாழ்வேன், அவளுக்காக சாட்சியாக நிற்பேன். சாட்சியாக நிற்கிறது சாட்சி சொல்கிறது இல்லைங்க, சாட்சியாக நிற்கிறது சாட்சியாக வாழ்கிறது. அவருக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும், அவருக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கணும், அவருக்காக என்ன செய்ய சொப்பனத்தை காண்டு ஜனத்துக்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவன் தான் என்ன செய்ய அவருடைய குமாரனும் குமாரத்தையும் மாற முடியும். அவருடைய திட்டத்தை செய்யாமல் எப்படி அவனோட குமாரனும் குமாரத்தையும் மாற முடியும்? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரன் செவிக்கும் போது அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம அவருடைய திட்டங்களை செய்யும் போது தான் இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு சவுலோட வாழ்க்கையில் பாருங்க, தேவ திட்டத்தை விட்டு வெளியே போகும்போது அவனோட மரணம் அவால மரணமாக இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில் அதே ஒரு அவால மரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் முந்தினோர் பிந்தினோராகும், பிந்தினோர் முந்தினோராகன்னு சொல்கிறாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம்? ஆண்டவருக்காக உதந்த பாத்திரமாக மாறி இருக்கிறோமா? ஆண்டவருக்காக ஓடின ஓட்டத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோமா? அதான் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு பவுல் தெளிவாக சொல்கிறாரு, ஆணித்தரமாக சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறா? ஜீவ கிரீடமாவது வைக்கப்பட்டிருக்கிறா? இல்லை அவருக்காக சோதனை கிரீடமாவது வைக்கப்பட்டிருக்குதா? நம்ம நினைக்கிறோம் வெந்தது தின்றா விதி வந்தால் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பல்லவர் ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உதந்த பாத்திரமா இருக்கிறோமா? தெளிவாக சொல்கிறார் யோவான், வெறியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனந்திரும்பக்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறாரு. எதுக்காக மனந்திரும்பக்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறாரு? நம்ம நினைக்கிற பரிசுத்தம் அவன்றதான் நம்ம கனி நினைக்கிறோம். அடுத்தவனுக்கு துரோகம் செய்யாதான் நம்ம கனி நினைக்கிறோம். கர்த்தருக்கு கனி கொடுத்துருக்கிறோமா? பூமியில வேணா வாழ்ந்துட்டு இருக்கலாம், பல்லவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக பங்காளியாக மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யுது? ஒரு முற்றுப்புள்ளியாகவே இருந்துட்டு இருக்குது. நம்மளை அழைக்கலை, நம்மளை முன்குறிக்கலை, நம்மளை தெய்வ திட்டத்துக்கு நம்மளை முன்குறிக்கலை அப்படின்னு தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்குறோம், அவர் நம்மளை தெரிந்திருக்கிறாரு, அவர் நல்லவர், அவரை மாதிரி கடவுள். எல்லாரும் அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கி பாருங்கள், பவுல் சொல்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புது உடன்படிக்கைக்காக தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த புது உடன்படிக்கைக்காக முன்குறித்திருக்கிறாரு. கடைசி காலத்துக்காக, கடைசி காலம் அந்த எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமான அல்ல. ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? என் பிள்ளை இவ்வளோ பாவத்தில் அடிமையாக இருக்கிறானே, என் அன்பை பெற்றுட்டானே, எனக்கு அடிமையாக இருந்து என் சித்தத்தை நிறைவேற்றுவானே அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் நினச்சி அந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் கண்ணீர் தான் சரியாக போகுது. இந்த ஊழியம் போதாது, எலும்பி போ பட்டணத்துக்குள்ள, அநேகர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. அநேகர் கட்டுகள் இருக்காங்க, விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. அநேக முகங்களில் இருக்காங்க, விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் இது பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழலாமா? இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு அது சுவிசேஷம் சொல்லலாமா? இல்லை ஒரு 10 பேருக்கு அது சுவிசேஷம் சொல்லலாமா? ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 18வது தடவை சொல்லும்போது அவன் 18வது தடவை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஆய்வில் சொல்லப்படுது. அதே போல தான் நீங்கள் சொல்லி பாருங்கள், ஒரு நாளைக்கு பலன் இருக்குது. நான் மொத்தம் எங்கே பிரஸ்தாபப்படுத்துறியோ நான் அங்கே மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். அவரை மாதிரி நல்ல கடவுள் யாருமே இல்லை. அவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அவருக்காக என்ன செஞ்சுக்கிறார்? அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் நம்ம சுவிசேஷம் அறிவித்தா கூட அது ஈடு கட்ட முடியாது. அவரை மாதிரி நல்ல தெய்வம் இல்லை இந்த உலகத்தில். அவரை மாதிரி கூப்பிடுற நேரம் அவர் பதில் கொடுக்குற தெய்வனாக இருக்கிறாரு. அவர் கூப்பிட்ட நேரம் பதில் கொடுத்து, ஐயோ என் பிள்ளை கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லி வராரு. அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, பூமி எங்கே அவங்க கண்கள் உலாவி கொண்டிருக்காது, மனுஷமுத்தன் நோக்கி பார்க்குதுன்னு சொல். உங்களை என்னை அந்த கடைசி காலை எழுப்புதலுக்காக நோக்கி பார்க்குறாரு. என் பிள்ளை எனக்காக ஊழியம் செய்ய மாட்டாளா? என் வலது வருஷத்தில் அமர பண்ணணுமே, தகுதிப்படுத்து சொல்கிறார். ஊழியத்துக்காக தகுதிப்படுத்து சொல்கிறாரு. தெய்வ திட்டத்துக்காக தகுதிப்படுத்து சொல்கிறாரு.
ஜெபமில்லாமல் எழுப்பதற்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதுரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக சமூகத்தில் வருகிற ஆண்டவரே. ஆவியானவரே, ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அழைப்பை நிறைவேற்றுகிற காலங்கள் நெருங்கிருச்சு ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தி அப்பா, நீர் வல்லமை உள்ள தெய்வன் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு ஆண்டவரே, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. போதும், உலகத்தை சார்ந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்காக வாழுகிற வைராக்கியமான பவுலுக்களையும் சீலாக்களையும் ஆண்டவரே, பேதுருக்களையும் பிலிப்புகளையும் எழுப்புங்க ஆண்டவரே. தேசத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. எங்களை தொட்டைங்கள் ஆண்டவரே. வனாந்தரத்தில் பவுலை தொட்டது போல எங்களை தொட்டைங்கள் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எங்களை தொட்டைங்களப்பா. அதே வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.